உங்க அத்தை சொன்ன மாதிரி நானும் கூடிய சீக்கிரம் ரிட்டையர் ஆயிட்டு எல்லா பொறுப்பையும் சேது கிட்ட கொடுத்துடலாம்னு இருக்கேன். அப்பா அண்ணன் இருக்கும்போது சேது எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுக்கணும்னு முடிவு பண்ணத நானும் அப்பா வந்தாப்பா. உங்ககிட்ட எல்லா பொறுப்பும் வரதே கரெக்டா இருக்கான். நான் உனக்கு அண்ணனா இருக்கலாம், ஆனா எல்லா விஷயத்திலயும் நீ தானே என்னையோட திறமைசாலி. அதை நான் ஒத்துக்கிட்டு தானப்பா. ஆனா மாமா காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் புறப்படுறேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. கருப்பு, ஆமா கூப்பிட்டு போய் விட்டு வா. சரிம்மா, நான் கொடுத்து கொண்டாமா. போலாம், மெதுவா பாத்துமா. எங்க சாப்பிட வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சேது நீ சாப்பிட வாப்பா. இல்ல சின்னம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா? சரி, ஆமா, சரி வாங்க, எல்லாம் சாப்பிட போலாம். எஜமானி அம்மா கேட்டல்ல, பாக்கலாண்டி எத்தனை நாளைக்கு வாட்டம் ஆடுறான்னு நானும் பாக்குறேன். மதியாதர் தலைவாசல் மிதியாது. பாத்துக்கிறேன். அப்பத்தா கிட்ட இத சொல்லலாமா வேண்டாமா? ஒருவேளை சொல்லி அப்பத்தா பயந்துருச்சுனா இப்ப என்ன பண்றது? சேது சேது அப்பத்தா என்னய்யா காலையில சாப்பாட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்ன, நேரத்துக்கு சாப்பிட வேண்டியதானய்யா? இல்ல அப்பத்தா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நல்லா தானையா இருக்க? ஏதாச்சும் மனசுல குழப்பத்தோட இருக்கியா என்ன? அப்பத்தா சொல்லியா? நான் மனக்குழப்பத்துல இருக்குன்னு எப்படி பத்த சரியா சொல்ற? ஏய்யா, உன் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா? என்ன விஷயம்னு சொல்லியா? அப்பத்தா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். சரி. அதை கேட்டு நீ அதிர்ச்சி ஆயிடாத. என்னையா அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அதிர்ச்சி ஆகாதுன்னு சொல்றேன்ல, இது வெறும் கனவுதான். அத முதல்ல சொல்லிடுறேன். கனவா? இவனுக்கு என்ன கனவு வந்துச்சு? அப்பத்தா, இப்ப நான் சொல்ல போற விஷயம் கனவுதான். ஆனா ஒரு கெட்ட கனவு, சரியா? கெட்ட கனவா? எனக்கு உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்றேன். தமிழ் செல்விய வீட்டை விட்டு துரத்து விடுற மாதிரி கனவு கண்டியா? அப்பத்தா சொல்லியா? நம்ம வீட்டு எசமானி இனிமே இந்த வீட்டை நீதான் நிர்வகிக்கணும்னு சொல்லி அவகிட்ட கொத்து சாவியெல்லாம் கொடுத்து அழகு பார்த்தமே, அந்த மருமகளை இந்த வீட்டை விட்டு துரத்துற மாதிரி உனக்கும் கனவு வந்துச்சா? என்ன செய்த அமைதியா இருக்க? உனக்குன்னா அப்போ அப்படி ஒரு கனவு நீயும் கண்டியா என்ன? சேது, உங்களுக்கும் அப்படி ஒரு கனவு வந்துச்சா? அந்த மாதிரி ஒரு கனவு வந்ததும் உங்க அப்பா தூங்கவே இல்லை சேது. ரொம்ப நேரம் முடிச்சுக்கிட்டே இருந்தாரு. நான் கூட நெஞ்சு ஏதாவது படப்படக்குதா, ஆஸ்பத்திரிக்கு போலாமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்கிட்ட எதுவும் சொல்லாம மழிப்பிட்டாங்க சேது. அதுக்கப்புறம் மறுநாள் மத்தியானம் தான் இப்படி ஒரு கனவு கண்டேன்னு என்கிட்ட சொன்னாரு. சரி, கெட்ட கனவு தானே, அது கனவோட கனவா போயிடுங்க, மனசை நிம்மதி அடைஞ்சுக்குங்கன்னு சொல்லி அப்பாவை ஆறுதல் பண்ணிட்டு இருந்த. ஆனா இப்ப நீங்களும் அதே மாதிரி கனவு கண்டிருக்கீங்கன்னு கேக்குறப்ப மனசுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு சேது. ஏங்க, இந்த விஷயத்த நம்ம சாதாரணமா எடுத்துக்க வேண்டாங்க. நம்ம சொல்லி சாமி இருந்தார்ல, அவரோட சிஷியர் ஒருத்தர் கரடி கல்லு பக்கத்துல ஒரு கோவில் இருக்கிறதா சொன்னாங்க. அவரு சோழி போட்டு பார்த்து குடும்பத்துக்கு என்ன நேரங்காலம் போயிட்டு இருக்கு, அதுக்கு என்ன பரிகாரம் செய்யறதுன்னு சொல்லிடுவாருங்க. நாம வேணா அங்க போய் அந்த சாமியார பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரலாமாங்க? சரி மோகனா, நானும் ஆத்தாவும் மத்தியானம் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறோம். சரிங்க. அப்பா, நானும் வரேன்ப்பா. எதுக்கு? இங்க நிறைய வேலை இருக்கும்யா, நீ அதை பாரு. நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம். ஐயா, நீ பயப்படாம இருயா. நம்ம வீட்டு மேல நிறைய கந்திருஷ்டி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால இப்படி ஏதாச்சும் வந்து ஆட்டி படைக்கும்யா. பாத்துக்கிடலாம், எல்லாம் நமக்கு மேல சாமி இருக்கியா, பாத்துக்கலாம். சரிங்கப்பா. என்னண்ணே, ஏன் ஒரு மாதிரி இருக்கியா? எனக்கு ஒண்ணும் இல்ல தமிழ். நேத்துல இருந்து ஜெனியோட போனு அவங்க அம்மா கிட்ட இருக்கு. நான் ஜெனி கிட்ட பேசணுங்கிறதுக்காக உன் காலேஜ்ல இருக்கிற சில பொண்ணுங்க மூலமா அந்த நம்பருக்கு கால் பண்ணப்ப
அவங்க அம்மா தான் போனை எடுத்து இனிமே ஜெனி காலேஜுக்கு வரமாட்டா, இனிமே ஃபோன் பண்ணாதீங்கன்னு பேசுனாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை ட்ரை பண்ணப்ப போனை ஆஃப் பண்ணிட்டாங்க தமிழ். எனக்கு புரியுதுண்ணே. நாங்க மாமா கிட்ட பேசியிருக்கோம். அவர் கண்டிப்பா உதவுறேன்னு சொல்லிருக்காரு. இதுக்கு நடுவுல எங்க வீட்ல ஒரு முக்கியமான கல்யாணம் இருந்துச்சுன்னு. அதனாலதான் இந்த விஷயத்துல என்னால எதுவும் பண்ண முடியல. நான் இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே மாமா கிட்ட சொல்லி கண்டிப்பா பேசுறேன். இல்ல தமிழ், இப்போதைக்கு யாரும் எதுவும் பேச வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். என்னண்ணே ஆச்சு? இல்ல, அடுத்தடுத்து நம்ம பேசுறோம், முயற்சி பண்றோம்னு தெரியும் போது அவங்க ஜெனியோட கல்யாணத்தை ரொம்ப சீக்கிரமாவே முடிக்கணும்னு யோசிக்கிறாங்களா தமிழ். சர்ச்சில் இருக்கிறவர் மூலமா இந்த தகவல் எனக்கு கிடைச்சது. எது செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க, அவசரப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போதைக்கு யாரும் எதுவும் பேச வேண்டாம் தமிழ், கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். எனக்கு புரியுதுண்ணே. நீங்க எப்போ உதவி வேணும்னு சொல்லுங்க. ம். அப்ப நானும் அவரும் தயாரா இருப்போம். நான் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடுறேன். சரி தமிழ். அண்ணே, நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. நீங்களும் ஜெனியும் உண்மையா காதலிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களோட காதல் கண்டிப்பா வெற்றி அடையும். நம்பிக்கையோட இருங்க. ரொம்ப நன்றி தமிழ், நீங்க எல்லாரும் கொடுக்கற தைரியத்தாலதான் நான் நம்பிக்கையோட இருக்கேன். சரிண்ணே, நீங்க தைரியமா இருங்க. சரியா? ம். சரி, கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வரட்டுமா? சரி தமிழ். எப்பா ராத்திரி என்ன கத்துறாடா சாமி, காதெல்லாம் கால்ல வரைக்கும் கொய்யு நின்ற. நான் வருதா போயில வாரி போட்ட மாதிரி பத்துட்டு இருக்கேன், நீ வாட்டமா பத்துட்டு இருக்க. இதோ வரேன். லோட்டஸ், ராத்திரி என் தூக்கத்தை கெடுத்துட்டு நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? என் வாழ்க்கையில விளையாடல, இரு உன் வாழ்க்கையில நான் விளையாடுறேன். ஆ? பிச்சுக்கா. ஆ. ஆ. எப்படி எத்தனை படம் பார்த்திருப்பேன். நாமளும் கொஞ்சம் போட்டுக்கோ. ஆ. சோ. கரெக்டா இருக்கும். ஐயோ, வாயு தலாரி இருக்கக்கூடாது, எடுத்துருவோம். ஆண்டி. ஓ. ஓ. வாடா. ஐயோ, குட் மார்னிங் ஆண்டி. ஐயோ. ஆண்டி, நீங்க தாமரை கிட்ட மேல பேசிட்டு இருங்க, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். எனக்கு வெக்கமா இருக்கு ஆண்டி. ஐயோ, இவன் பேச்ச கேட்டு தாமரை எதுவும் மயங்கிடாதுன்னு சொல்லணும்னு நினைச்சனே. ஐயோ, இப்படி ஒரே நாள்ல அவன்கிட்ட விழுந்துட்டியேடி. ஐயோ தாமரை.